வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் ஹிஸ்ட்ரியில் 2வது பாடம் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. இந்த பாடத்தில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின் ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின் சேர்த்து தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த லெசன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ரீகால் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெசன் படிக்காதவங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி 6th இருக்கிறத நீங்கள் தரவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது டேஸ் ஆகும். ஆன்சர் தொல்லியல். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் வந்து உதவுது. தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக திகழ்வது வந்து அகழ்வாராய்ச்சி பொருட்கள். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை பற்றின படிப்பு வந்து தொல்லியல் என அழைக்கப்படுது. மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல், அதாவது ஆந்த்ரோபோலாஜி. மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல். மானுடவியல் என்னும் சொல் 2 கிரேக்க வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது. அது எதுனா ஆந்த்ரோபஸ் அப்படின்றது, இன்னொன்று லோகஸ் அப்படின்றது. ஸோ இதன் பொருள் வந்து ஆந்த்ரோபஸ் அப்படின்றது மனிதன் என்பது பொருள், லோகஸ் என்பதன் பொருள் வந்து எண்ணங்கள் அல்லது காரணம். கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா என்னும் இடத்தில் கிடைத்த சில மனித காலடி தடங்கள் எத்தனை ஆண்டுகள் பழமையானது என்று மானுடவியலாளர்கள் வந்து கண்டறிந்துள்ளனர். ஆன்சர் 3.5 மில்லியன் ஆண்டுகள் வந்து பழமையானது என கண்டறிந்துள்ளனர். குகையில் வாழ கற்றுக்கொண்ட டேஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் வந்து கிடைத்துள்ளன. ஆன்சர் குரோமாக்னான்ஸ். இவர்கள் வந்து இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கமும் வந்து இருந்தது. கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து உலகின் பிற பகுதிகளை நோக்கி இடப்பெயர்ச்சி மேற்கொண்ட மனித இனம் வந்து ஹோமோசேபியஸ். இந்த ஹோமோசேபியஸ் வந்து எப்படி இருப்பாங்க உடல் தோற்ற அளவில்னு பார்த்தீங்கன்னா நிமிர்ந்த நிலையில் இருப்பாங்க, 2 கால்களை பயன்படுத்தி நடப்பாங்க. பொருட்களை இறுக பற்றுவதற்கு வசதியாக கட்டை விரலில் வந்து சில மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும். மூளையினுடைய வளர்ச்சியும் வந்து ஏற்பட்டிருக்கும். இதான் ஹோமோசேபியஸினுடைய வளர்ச்சி நிலைகள். மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும், அதாவது மனித இனத்தினுடைய பரிணாம வளர்ச்சி ஒவ்வொரு நிலையை கடந்து வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதனுடைய வளர்ச்சி நிலை எங்கே வந்து அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ், இவங்க வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஹோமோஸ் ஹாஃபிலஸ் வந்து தென்னாப்பிரிக்கா, ஹோமோ எரெக்டஸ் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா பகுதிகளில் வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. நியாண்டர்தல் மனிதர்கள் யுரேசியா, அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியா பகுதிகளில் வந்து வாழ்ந்து வந்தாங்க. குரோமாக்னான்ஸ் இவங்க வந்து பிரான்ஸில் வாழ்ந்தாங்க. இவருடைய வாழ்விடம் பிரான்ஸ். ஃபீகிங் மனிதனின் இவங்களுடைய வாழ்விடம் வந்து சீனா. ஹோமோசேபியன்ஸ் இவங்களுடைய வாழ்விடம் ஆப்பிரிக்கா. ஹைடல்பர்க் மனிதன் லண்டனில் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் வேர்டில் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஹோமோசேபியன்ஸ் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் குழுக்களாக மரம், குகை அல்லது மலையடிவாரத்தில் தங்கினார்கள். அப்போ ஒவ்வொரு குழுவில் வந்து எத்தனை பேர் வந்து குழுவாக இருந்தாங்க அப்படின்னா 30 to 40 பேர். தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் என்ன மாவட்டத்தில் உள்ள கிராமங்களில் இன்றளவும் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நீலகிரி. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் குகைகளில் வசித்தார்கள். அவர்கள் அன்றாட நிகழ்வுகளை ஓவியங்களில் சித்தரித்தார்கள். இவை பெரும்பாலும் டேஸ் ஓவியங்களாகவே வரையப்பட்டன. ஆன்சர் விலங்குகளாகவே வந்து வரையப்பட்டது. மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு நாய். மனிதர்கள் எந்த கற்களின் துணையுடன் கூர்மையான ஆயுதங்களையும் பிற கருவிகளையும் வந்து உருவாக்கினார்கள்? ஆன்சர் சிக்கிமுக்கி கற்கள் மூலம். மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு எது? ஆன்சர் சக்கரம். தொடக்க கால மனிதர்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள உதவுவது பாறை ஓவியங்கள். அடுத்த புக் பேக் கொஸ்டின், பரிணாமத்தின் வழிமுறை வந்து படிப்படியானது. தான்சானியா டேஸ் கண்டத்தில் உள்ளது. தான்சானியா ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்து இருக்குது. கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக. ஸோ ஆன்சர் வந்து 2ம் சரி. கூற்று, உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடல் அமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன.
இதற்கான காரணம் தட்பவெப்பநிலை மாற்றமே. ஆன்சர் வந்து கூற்றும் சரி, காரணமும் சரி. சரியான இணையை கண்டுபிடி. ஸோ இதில் சரியான இணை எது அப்படின்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ் வந்து 2 கால்களால் நடப்பது அவர்களுடைய பரிணாம வளர்ச்சி. ஆன்சர் வந்து ஏ. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடி தடங்களை டான்ஸ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். யார் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா மானிடவியலாளர்கள். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஸ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆன்சர் நாடோடி வாழ்க்கை முறையை வந்து வாழ்ந்திருக்காங்க. பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் டேஸ் மற்றும் டேஸ். ஆன்சர் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல். எது வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு விவசாயம் வந்து எளிதானது. ஆன்சர் ஏர்கலப்பை. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஸ் என்னும் இடத்தில் வந்து காணப்படுகின்றன. ஆன்சர் பொறிவரை கரிக்கையூர் என்னும் இடத்துல வந்து காணப்படுது. இந்த வீடியோவில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க 2வது பாடத்தில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தோம். ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒன் டைம் வந்து ரீகால் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படிக்காதவங்களும் இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்து முக்கியமான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணாக்க தேங்க்யூ.